அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளல் பெருமான் வழிவகுத்து தந்த சுத்த சன்மார்க்க கொள்கை என்பது பரிசுத்தமான கொள்கை. உலக வரலாற்றில் எந்த ஒரு அருளாளரும் மனித குலத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு கொள்கைகளை வகுத்து தந்தவர்கள் யாரும் இல்லை. அந்த கொள்கைகளுக்கு தான் வள்ளல் பெருமான் அவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க கொள்கைகள் என்று பெயர் வைத்திருக்கிறார். அதிலே முதன்மையானது மனித குலம் என்பது வாழ்வதற்கு அடிப்படையானது ஒழுக்கம். ஏன் ஒழுக்கத்தை பற்றி வள்ளல் பெருமான் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார் என்றால், மனித குலத்தினுடைய வாழ்க்கை முறையை ஒழுக்க கேடுகளாக சொல்லி மக்களை மனிதர்களாக வாழ வைக்க முடியாமல் மடையர்களாக வாழ வைத்து விட்டார்கள். அதற்கு காரணம் ஒழுக்கக்கேடுகள். ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒழுக்கம் என்பது மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாப்பதே ஒழுக்கம் என்று பெயர். புறத்தில் சென்று ஒழுக்கத்தோடு நான் வாழுகிறேன் என்பதல்ல. நல்ல ஆடை அணிகலன்கள், காரு பங்களா தோட்டம் துறவு இதையெல்லாம் வைத்து கொண்டு வாழ்வது ஒழுக்கம் அல்ல. இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடம்பானது இறைவனுடைய அருளை பெற்று இறைவனுடன் சேருவதற்காக படைக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த பிறப்பு என்பது ஊர்வன பரப்பன நடப்பன அசுரர் தேவர் மனிதர் என்ற 7 வகையான பிறப்புகள் அடங்கியது. மனிதனுடைய பிறப்புத்தான் 7ஆவதாக பிறப்பு. மனிதனுக்கு மட்டும்தான் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கப்படுகிறதே தவிர மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் ஒழுக்கத்தை யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. அது இயற்கையிலேயே அதனுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்தாற்போல் அது வாழ்ந்து விடுகிறது. ஏனால் மனிதன் என்பவன் எல்லா பிறப்புகளையும் கடந்து உயர்ந்த அறிவுள்ள பிறப்பிலே பிறக்கிறான். அப்போ உயர்ந்த அறிவுள்ள பிறப்பில் பிறந்தவன் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த உயர்ந்த இடம் எதுவென்று பார்த்தால் இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடி என்பது மட்டுமல்ல, இறைவனுடைய அருளை பெற வேண்டும். இறைவனுடைய அருளை பெற்றால் மட்டும்தான் இறைவன் யார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய படைப்பு முதல் ஆக்கல் அழித்தல் காத்தல் பக்குவம் அறிவித்தல் துரிசு நீக்குதல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் யார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இதை தெரிந்து கொள்வதற்கு எது தேவை என்றால் அருள் தேவை. இந்த அருள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு வகுத்து தந்த 4 ஒழுக்கங்கள். இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய உறுப்புகளை வைத்து ஒழுக்கங்களை பிரித்தார். முதலாவதாக இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அப்போ இந்திரியங்கள் என்பது புறப்புறத்தில் இருப்பது, கரணங்கள் என்பது புறத்தில் இருப்பது, ஜீவன் என்பது அகப்புறத்தில் இருப்பது, ஆன்மா என்பது அகத்தில் இருப்பது. இந்த 4 கருவிகளை கொண்டுதான் இந்த உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 4 கருவிகளிலே புறத்திலே செல்லக்கூடிய இந்திரியங்களையும் கரணங்களையும் உள்முகமாக செலுத்துவதற்கு வழிவகுத்து தந்தவர் வள்ளலார். அதற்கு பெயர்தான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் புறத்திலே சென்று மாண்டு விடுவதல்ல, அகத்திலே சென்று மரணத்தை வெல்லுவது. அதனால்தான் வள்ளல் பெருமான் அதற்கு கடவுள் நிலையறிந்த மயமாதல் என்று சொன்னார். கடவுள் நிலை அறிவதற்கு எது தேவை என்றால் ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் எதற்காக என்றால் அருளை பெறுவதற்கு. அப்போ இதுவரையில் கடைபிடித்த ஒழுக்கங்கள் எல்லாம் உண்மையானதா என்று பார்த்தால்
பல ஞானிகள் பல அருளாளர்கள் எல்லாம் தவறான வழிவகையிலே ஒழுக்கத்தை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே தவம், தியானம், யோகம் போன்ற ஒழுக்க நிலைகளையும், இரண்டாவதாக மனித குலத்தில் கடவுளை எப்படியெல்லாம் வழிபட்டு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற புற தெய்வங்களை வைத்து ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு பெயர்தான் சரியை கிரியை என்று சொல்லுவார்கள். வாழ்க்கை முறையிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வழித்தடங்கள் இருக்கிறது. இதிலே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சரியை கிரியை தாண்டி செல்லவில்லை. அதற்கு பின்னாடி வந்த சித்தர்கள் எல்லாம் யோக நிலையிலே சென்றார்கள். ஆனால் ஞான நிலையை சொல்லுவதற்குண்டான தகுதி பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஏனென்றால் ஞானம் பெறுவதற்கு கடுமையான ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம்தான் நம் உடம்பிலே இருக்கக்கூடிய கருவிகளை கட்டுப்படுத்துவது. இந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் யாரோ அவர்கள்தான் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக வள்ளல் பெருமான் அவருக்கு நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதனால்தான் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்ற அடிப்படையிலே பல பாடல்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே 11 பாடல்கள் முக்கியமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த பாடலுடைய தலைப்பே என்னவென்று பார்த்தீர்களானால், சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். நாம் எப்படி இறைவனிடத்திலே தொடர்பு கொண்டு நமக்கு தேவையானதை கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பாடலில் உள்ள கருத்துக்களை படித்து உணர்ந்து தெளிந்து நாம் வாழ்ந்தோமானால் அந்த ஒழுக்கம் என்பது தன்னைத்தானே கைகூடும். அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால்தான் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். எப்படி இறைவனிடத்திலே நாம் வேண்டுகோள் வைப்பது என்பது கூட தெரியாமல் இருந்த காலத்தில் வள்ளல் பெருமான் வந்துதான் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்ற ஒரு தலைப்பிலே இங்கே பாடல்களை பக்குவமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதாமும் எங்கனம் நான் சென்றே என் தந்தனினது அருட்புகழை எம்பியிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவானினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. இந்த பாடலிலே எளிய நடையிலே அழகான தமிழிலே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை போட்டு பாடியிருக்கிறார். எவ்வளோ அழகு பாருங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், நான் கேட்பதை தெரிந்து கொண்டு எனக்கு அருள் வழங்க வேண்டும், அதற்கு நான் ஆருயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், உன்னுடைய அருளை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உயிர்களிடத்திலெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே என் தந்தை நினது அருட்புகழை எம்பியிடல் வேண்டும். நான் எங்கு சென்றாலும் எவ்விடத்தில் இருந்தாலும் என்னை படைத்த இறைவனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய புகழை நான் பரப்பிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். செப்பாத மேனிலைமையில் இதுவரையில் எல்லோரும் யாரும் சொல்ல முடியாத நிலையில், யாரும் இதுவரையில் சொல்லாத நிலையில் இருக்கக்கூடிய சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செய்வித்திடல் வேண்டும், செலுத்தியிடல் வேண்டும். இதுவரையில் யாரும் சொல்லாத, செப்பாதன்னா சொல்லாத, மேல்நிலைமேல் மேல்நிலைக்கு செல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சுத்த சிவமார்க்கம், அந்த இறைவனுடைய மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்கம் என்பது திகழ்ந்தோங்க உயர்ந்து நிற்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும், உன்னுடைய அருள் ஜோதியை எனக்கு வழங்கியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும்,
தலைவான் என பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. நான் இந்த பிறப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல அருளாளர்கள் சொன்ன கதைகளையும் கற்பனைகளையும் கேட்டு வளர்ந்து வாழ்ந்து வருகிறேன். அதனால் என்னுடைய அறிவான்பது சில நேரங்களில் தவறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி தப்பேது நான் செய்யும் நீ ஒருத்தல் வேண்டும். தலைவான் என பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. நான் ஏதாவது அறகுறையாக புரிந்து தெரிந்து பேசியிருந்தாலும் அதன்படி வாழ்ந்திருந்தாலும் என்னை திருத்தி உன்னை பிரியாத நிலைக்கு என்னை கொண்டு செல்ல வேண்டும் என்று எளிய தமிழிலே வள்ளல் பெருமான் அவர்கள் எல்லோரும் புரியும்படியான தமிழிலே சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு விளக்கங்கள் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த பாடலிலே சொல்லுகின்ற பொழுது, ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும், பொய்யாத வாய்மகளே புகன்றிடுதல் வேண்டும், புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும், எய்யாத அருஜோதி என் கையுறல் வேண்டும், இறந்த உயிர் தமை மீட்டும் எழுப்பிடல் வேண்டும், நையாத வண்ணமுயிர் காத்திடுதல் வேண்டும், நாயகா நிந்தனை பிரியாதுறுதலும் வேண்டுவனே. இதிலே 2 வகையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனிடத்திலே வேண்டுகிறார். வள்ளல் பெருமான் வேண்டுதலை கேட்டுத்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்கள் வள்ளல் பெருமானுக்கு அருளை வாரி வழங்குகிறார். அதே பாணியிலே நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படித்தான் இறைவனை வேண்டுதல் வேண்டும் என்பதையும் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த பாடல் முழுவதும் வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே வேண்டி அருளை பெறுவதற்குண்டான வாய்ப்பினை பெற்ற கருத்துக்கள் அடங்கிய பாடல்களாக இது நமக்கு விளங்குகிறது. அடுத்ததாக சொல்லுகிறார்கள், அண்ணா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அழியாத தனி வடிவம் யானடைதல் வேண்டும், கண்ணார நினையெங்கும் கண்டுவத்தல் வேண்டும், காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும், பன்னார நிந்தனையே பாடியுறல் வேண்டும், பரமானந்த பெரும் கூத்து ஆடிடல் வேண்டும், உன்னாடி உயிர்களுறும் உயிர்வித்தல் வேண்டும், உனை பிரியாதுருகின்ற உறவது வேண்டுவனே. அத்தா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அத்தா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அருட்பெரும் ஜோதியை பெற்றே அகங்களித்தல் வேண்டும், செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பியிடல் வேண்டும், திருச்சபைக்கே அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும், செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பியிடல் வேண்டும், திருச்சபைக்கே அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும், ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும், எத்தாரும் அழியாதே வடிவதிலே நானும் என் தாயும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனே, எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் என் தாயும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனே.
முக்கியமான கருத்தை இந்த பாடலிலே வலியுறுத்துகிறார்கள். இந்த உலகம் சுத்த சன்மார்க்க கொள்கையை கடைபிடிக்காமல் மனித குலமானது இறந்து 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 பிறந்து பிறந்து கொண்டே இருக்கிறது. இந்த சுத்த சன்மார்க்கம் விலங்கு காலத்தில் இறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை எழுப்பி உன்னுடைய திருச்சபைக்கு அடிமைகளாக செய்வித்தல் வேண்டும், அதற்கு எனக்கு அருள் வழங்கிட வேண்டும் என்று கேட்கிறார். அதே நேரத்தில் இந்த உலகம் ஜாதி சமய மதங்களிலே சிக்கிக்கொண்டு, அரசியல் ஆதிக்கத்திலே சிக்கிக்கொண்டு, நடிப்பு என்ற துறையிலே இருக்கின்றவர்கள் கையிலெல்லாம் சிக்கிக்கொண்டு இந்த நாடு அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறி இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலகாகி உலகில் நடத்தல் வேண்டும். ஏற்ற தாழ்வற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஏழை பணக்கார் என்ற வேற்றுமை இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலையிலே சமநிலையிலே இந்த உலகத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு எனக்கு எத்தாலும் அழியாத வடிவதிலே எந்த காலத்திலும் அழிய முடியாத நிலையான அருள் வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை எனக்கு அறிவித்தல் வேண்டும். ஏனென்றால் நான் இதையெல்லாம் செய்ய வேண்டுமானால் நான் மற்ற மனிதர்களைப் போல, ஞானிகளைப் போல, சித்தர்களைப் போல, யோகிகளைப் போல அழிந்து விடக்கூடாது. எக்காலத்திலும் அழியாத வடிவம் எனக்கு வெளித்திரள் வேண்டும். எக்காலத்திலும் அழியாத வடிவம் என்றால் அதற்கு பெயர்தான் மரணமிலா பெருவாழ்வு. அந்த மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான அருளை வழங்கி இந்த உலகத்தையெல்லாம் திருத்தி உன்னுடைய திருச்சபைக்கு அடிமைகளாக செய்வித்தல் வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கெல்லாம் அடிமையாவது அடிமை அல்ல, அது அடிமையும் சொல்லக்கூடாது. அது என்ன சொல்வது, ஆண்டான் அடிமை என்ற பேதமற்ற வாழ்க்கை வாழ்ந்து பேதமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் அல்ல அடிமைகளாகுவது, இறைவனுடைய திருவடிக்கு அடிமைகளாக்க வேண்டும். அதனால்தான் அந்த அடிமைகளாக எங்கே இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய திருவடியில் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக உன்னை வணங்கி அருளை பெற வேண்டும். அதுதான் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இங்கே பதிவு செய்கின்றார்கள். அடுத்ததாக பெருமான் சொல்லுகின்ற பொழுது, அரசே நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அருட்பெரும் ஜோதியை பெற்றே அகமகிழ்தல் வேண்டும். அரசே நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அருட்பெரும் ஜோதியை பெற்றே அகமகிழ்தல் வேண்டும். வரைசேர் எவ்வுலகமோர் ஒழுக்க முறல் வேண்டும், மடிந்தாரை மீளமும் நான் வருவித்தல் வேண்டும். வரைசேர் எவ்வுலகமும் ஓர் ஒழுக்க முறல் வேண்டும், மடிந்தாரை மீளமும் நான் வருவித்தல் வேண்டும். உரை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்துவத்தல் வேண்டும். உரை சேர்மை திருவடிவில் எந்தாயும் நானும் ஒன்றாகி எஞ்சான்றும் ஓங்குதல் வேண்டுவனே. முன்னே சொல்ற மாதிரி மடிந்தாரை மீளவும் நான் வருவித்தல் வேண்டும். ஏன்னா உயர்ந்த நிலைக்கு வந்த மனித பிறப்பு எடுத்தவர்கள் அறியாமையினாலும் அஞ்ஞானத்தாலும் ஆண்டு விடுகிறார்கள். அவர்களையும் நான் மீண்டும் எழுப்பி இந்த மறுபடியும் கீழ்பிறவிக்கு செல்லாமல் அவர்கள் இந்த பிறவிலேயே அருளை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக அருளை வழங்கினால் அவர்களை மடிந்தார மீளவும் நான் வருவித்தல் வேண்டும். மடிந்தவரை எழுப்பி மனித தேகம் கொடுத்து வாழ்விக்கக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு தர வேண்டும். அதே நேரத்தில் புரை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்தவத்தல் வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் என்பது கொலை புலை என்ற இரண்டு நெறியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கொலை நெறியும் புலை நெறியும் தவிர்த்தால்தான் மனிதன் என்பன் ஒடுக்க நிலையை கடைபிடிப்பதற்கு தகுதி உள்ளவனாக மாற்ற முடியும். அதனால் அந்த கொலை நெறியும் புலை நெறியும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்துவத்தல் வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் அந்த உண்மையை சொல்லி திருத்தி அவர்களை நெல்வாழ்வு வாழ்வதற்கான அருளை எனக்கு வழங்கியிடல் வேண்டும் என்று பெருமான் அவர்கள்
வேண்டிக் கொள்கிறார்கள். அடிகேல் நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அண்டமெலாம் பிண்டமெலாம் கண்டுகொள்ளல் வேண்டும். அடிகேல் நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அண்டமெலாம் பிண்டமெலாம் கண்டுகொள்ளல் வேண்டும். துறை சேர் எவ்வுலகமும் எந்தேவரும் எவ்வுயிரும், துறை சேர் எவ்வுலகமும் எத்தேவரும் எவ்வுயிரும், சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும். படிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும், ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும். ஒடியாத திருவடியில் எந்தாயும் நானும், ஒன்றாகி எஞ்சான்றும் ஓங்குதல் வேண்டுவனே. ஒவ்வொரு பாடல்களுக்கும் கருத்து சொல்ல வேண்டுமென்றால் நீண்டு கொண்டே போகும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல வேண்டியது மனிதர்கள் சீக்கிரம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது அண்டம் பிண்டம் என்பதெல்லாம் கண்டுகொள்ள முடியாமல் நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருளை பெறுகின்ற பொழுது அண்டமெல்லாம் பிண்டகமெல்லாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற முடியும். ஏனென்றால் நம் உடம்பிலே இருக்கக்கூடிய ஆன்மாவே நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த உலகத்தை படைத்த இறைவனையும் தெரியாமல் இருக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட அண்டம் பிண்டம் என்ற அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த இயக்கங்களையெல்லாம் கண்டுகொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் யாரு? எவ்வுலமும் எத்தேவரும் எவ்வுயிரும், இந்த உலகத்தில் உள்ள யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆதலால் சுத்த சிவமார்க்கம், சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும். அப்போது சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் வருகின்ற பொழுது, வள்ளல் பெருமான் சொல்லிய அந்த வாழ்க்கை நெறிகளை கடைபிடிக்கின்ற பொழுது அண்டமெலாம் பிண்டமெலாம் கண்டுகொண்டு இறைவனுடைய திருவடியும் தெரிந்து கொண்டு அருளை பெறுவதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், அம்மா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆணவம் ஆதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும். அம்மா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆணவம் ஆதியம் முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும். இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே ஏங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும். இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே ஏங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும். எம்மா நான் வேண்டுதல் கேட்டு எம்மா நான் வேண்டுதல் வேண்டாமை உறல் வேண்டும். ஏக சிவபோக அனுபோகம் உறல் வேண்டும். தம்மானை திருவடியில் எந்தாயும் நானும் சார்ந்து கலந்தோங்குகின்ற தன்மையும் வேண்டுவனே. மனித உடம்பிலே முக்கியமானது ஆணவம், மாயை, கண்மம் என்று சொல்லக்கூடியது. மாயை ஒழிக்கலாம், கண்மத்தை ஒழிக்கலாம், ஆணவத்தை ஒழிக்க முடியாது. ஆணவத்தை எப்பொழுது ஒழிக்க முடியும் என்றால் இறைவனுடைய அருளை பெற்று இறைவனுடன் சேருகின்ற பொழுதுதான் ஆணவம் என்பது அந்த ஆன்மாவை விட்டு விலகும். ஆனால் தான் இங்கே பெருமான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், அம்மா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆணவமாதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும். ஆணவம் இருக்கின்ற வரையில் இறைவனுடைய திருவடியை காணவும் முடியாது, அருள் பெறவும் வாய்ப்பில்லை. அதனால் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் இந்த ஆணவத்தை ஒழிக்க முடியாது இருக்கிறதுக்கு காரணம் தத்துவங்கள். அந்த தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தை இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும். நமக்கு தீமை வழங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் தத்துவங்களுடைய சேட்டைகள். அந்த தத்துவங்களுடைய சேட்டையினால்தான் உலகபோக இன்பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு அந்த சுத்த சன்மார்க்க அருள் இன்ப வாழ்க்கையில் செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் என்னுடைய ஆணவம் ஒழிவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது தத்துவங்கள்.
அந்த தத்துவங்களை எல்லாம் நாம் தன்வசமாக மாற்றி ஆணவத்தை ஒழித்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான பாடலை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக, அச்சானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆரந்த நிலைகளெல்லாம் அறிந்தடைதல் வேண்டும். அத்தானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆரந்த நிலைகளெல்லாம் அறிந்தடைதல் வேண்டும். எச்சார்வுமாகி உயிர்க்கிதம் புரிதல் வேண்டும், என அடுத்தார் தமக்கெல்லாம் இன்புதரல் வேண்டும். இச்சாதி சமய விகற்பங்களெல்லாம் தவிர்த்தே எவ்வுலகும் சன்மார்க்க பொதுவடைதல் வேண்டும். இச்சாதி சமய விகற்பங்களெல்லாம் தவிர்த்தே எவ்வுலகும் சன்மார்க்க பொதுவடைதல் வேண்டும். உச்சாதி அந்தமிலா திருவடிவில் யானும் உடையாயும் கலந்தோங்கும் ஒருமையும் வேண்டுவனே. உச்சாதி அந்தமிலா திருவடியில் யானும் உடையாயும் கலந்தோங்கும் ஒருமையும் வேண்டுவனே. அதாவது நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்தங்களிலே 6 அந்தங்கள் முக்கியமானது. இந்த 6 அந்தங்களுடைய நிலைகளையெல்லாம் அறிந்து அதற்கு மேலுள்ள சுத்த சிவானந்த அனுபவத்தை, அந்த ஆண்மை என்ப லாபத்தை பெறுவதற்கு இந்த 6 அந்தங்களையும் கடந்து நான் செல்ல வேண்டும். அதே நேரத்தில் என்னை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும். நான் மட்டும் பெற்றால் போதாது, என்னை போன்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளும் அந்த இன்பத்தை அடைவிக்க வேண்டும், இன்பத்தை அடைதல் வேண்டும். இதற்கு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாக இருக்கக்கூடிய ஜாதி சமய மதங்களற்ற ஒத்த உரிமையுடைய சன்மார்க்கத்தை நாம் வளர்த்தியிடல் வேண்டும். அதற்காக அந்த சன்மார்க்கம் பொது என்பதை நாம் உலக மக்களுக்கு எடுத்துரைத்தல் வேண்டும். அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள், பொது உணரும் போதலால் பிரித்து அதுவெனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. அந்த ஒருமை என்பது பொதுவானது, வேற்றுமை இல்லாதது, ஜாதி சமய மத விகற்ப ஆச்சார சங்கற்ப விகற்பம் இல்லாதது. அந்த உரிமையை நாம் பெறுவதற்குண்டான வாய்ப்பை இந்த உலக மக்களுக்கு சுத்த சன்மார்க்க அடிப்படையிலே நாம் சொல்லித்தர வேண்டும். அதற்குண்டான அருளையும் ஆற்றலையும் எனக்கு வழங்கியிடல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனிடத்திலே வேண்டுகிறார். யாருக்காக? நம்மை போன்ற மனித குலத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமாக அவர் வேண்டிக் கொள்கிறார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், அறிவானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 5 தொழில் நான் புரிந்துலகில் அருள் விளக்கல் வேண்டும். அறிவானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 5 தொழில் நான் புரிந்துலகில் அருள் விளக்கல் வேண்டும். செரியாத கரணமெல்லாம் செரித்தடக்கல் வேண்டும், சித்தாந்த வேதாந்த பொது சிரத்தல் வேண்டும். எரியாதென் எண்ணமெல்லாம் இனிதருளல் வேண்டும், எல்லாம் செய்வல்ல சித்தே எனக்களித்தல் வேண்டும். எரியாதென் எண்ணமெல்லாம் இனிதருளல் வேண்டும், எல்லாம் செய்வல்ல சித்தே எனக்களித்தல் வேண்டும். பிரியாது என்னோடு கலந்து நீ இருத்தல் வேண்டும், பிரியாது என்னோடு கலந்து நீ இருத்தல் வேண்டும். பெருமானிந்தனை பாடி ஆடுதல் வேண்டுவனே, பெருமானிந்தனை பாடி ஆடுதல் வேண்டுவனே. இறைவன் என்பவன் அறிவு சார்ந்தவன், அருள் சார்ந்தவன். அதே போன்ற அறிவோடு இருக்கின்ற, உண்மை அறிவோடு இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே,
நான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் உண்மையை சொல்லி அவர்களை உன் பக்கமாக திருப்புவதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு நீ ஒன்று தர வேண்டும். என்ன தர வேண்டும்? ஐந்தொழில் நான் புரிந்து உலகில் அருள் விளக்கல் வேண்டும். இதற்கு முன்னாடி இருந்தவர்களெல்லாம் ஐந்தொழில் கர்த்தாக்களாக படைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அப்படியே இருக்கின்ற பொழுது நான் எப்படி இந்த மக்களுக்கு ஒடுக்கனை எடுத்து நான் உரைக்க முடியும்? அவர்களெல்லாம் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார். ஏன்னா ஐந்தொழில் கர்த்தாக்கள் இருக்கின்ற பொழுது திடீர் என்று சொன்னால் அவர்கள் விடுவார்களா என்றால் விடமாட்டார்கள். ஆனால் தான் வள்ளல் பெருமான் அவர்கள் அந்த ஐந்தொழில் கர்த்தாக்களை டிஸ்மிஸ் செய்து ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்றி அந்த ஐந்தொழிலையும் எனக்கு வழங்கிவிட்டால்தான் நான் இந்த உலக மக்களை திருத்தி உன்னுடைய அருளை பெறுவதற்குண்டான வாய்ப்புள்ள வழிகளை என்னால் காட்ட முடியும், அந்த ஒழுக்கத்தை இந்த உலக மக்களுக்கு உணர வைக்க முடியும் என்று சொல்லி வள்ளல் பெருமான் இங்கே அறிவானான் அறிவானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஐந்தொழில் நான் புரிந்துலகில் அருள் விளக்கல் வேண்டும். ஐந்தொழிலை நான் பெற்றால் மட்டும்தான் இந்த உலக மக்களுக்கு நாம் அருள் விளக்க முடியும், இல்லை என்றால் முடியாது. ஆனால் அந்த ஐந்தொழில் வல்லபத்தை எனக்கு நீ அளித்தருளல் வேண்டும் என்று ஆணித்தரமாக கேட்கின்றார் வள்ளல் பெருமான். இது சாதாரணமான விஷயமா? ஒரு மனிதன் இந்த உலகத்தை திருத்த வேண்டும் என்றால் அவன் ஆட்சி பொறுப்பிலே இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இதற்கு முன்னிருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இந்த உலக மக்களை ஏற்றத்தாழ்வு உண்டாக்கி ஜாதி சமய மதங்களை உண்டாக்கி படுகுழியில் தள்ளிவிட்டார்கள். இவர்களெல்லாம் சமநோக்கில் கொண்டு வர வேண்டுமென்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. இவர்களெல்லாம் அகற்றிவிட்டு என்ன செய்ய வேண்டும்? ஐந்தொழில் வல்லபத்தை எனக்கு நீ வழங்கியிடுதல் வேண்டும். ஆனால் தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள், கருணையில ஆட்சி கடிகி ஒழிக அருள் நயந்த நன்மார்க ஆள்க தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க இசைந்து. அப்போ எல்லோரையும் ஒன்றாக சமநிலையில் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஐந்தொழில் வல்லபத்தை எனக்கு வழங்க வேண்டும். ஐந்தொழில் வல்லபத்தை வழங்குவதற்கு முன்னாடி அந்த ஐந்தொழில் கர்த்தாக்களை அகற்றிவிட வேண்டும் என்று மிக ஆணித்தரமாக சொல்லுகின்றார் வள்ளல் பெருமான் அவர்கள். அடுத்ததாக சொல்லுகின்ற பொழுது அருளானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். அருளானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அணுத்துணையும் சினம் காமம் அடையாமல் வேண்டும். மருளாய உலகமெல்லாம் அருள் நீங்கி ஞானமன்றிடத்தே வல்லலுனை வாட்டிடல் வேண்டும். மருளாய உலகமெல்லாம் அருள் நீங்கி ஞானமன்றிடத்தே வல்லலுனை வாட்டிடல் வேண்டும். இருளாமை உறல் வேண்டும். எனை அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும். எவ்வுயிரும் என்படைதல் வேண்டும். இருளாமை உறல் வேண்டும். எனை அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும். எவ்வுயிரும் இன்பமடைதல் வேண்டும். பொருளாமோர் திருவடிவில் உடையாயும் நானும் புனந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே. அருளானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அணுத்துணையும் சினம் காமம் அடையாமல் வேண்டும். ஒரு மனிதனை மனித குலத்திலிருந்து கீழ்நோக்கி செல்வதற்கு இரண்டு முக்கியமானது. ஒன்று சினம், இன்னொன்று காமம். அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்வார், கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று, கொடிய ஒரு அகங்காரம் பொடி பொடி ஆயிற்று என்று சொல்வார். அப்போ ஒரு மனிதனுக்கு காமம் என்பதும் கோபம் என்பதும் அறவே இருக்கக்கூடாது. அது இருப்பதற்கு காரணம் இந்த உலக வாழ்க்கை, உலக போகம். இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கின்ற வரையில்
இந்த உலக போகத்தினால் ஏற்படக்கூடிய சினமும் காமமும் அது தொடர்ந்து கொண்டே வந்து நம்மை அழித்து கொண்டே இருக்கும். அதுதான் மருளாய உலகமெல்லாம், மருள் நிறைந்த உலகம். இது அருள் நிறைந்த உலகம் அல்ல, மருள் நிறைந்த உலகம், இருட்டுலகன்றுவார். அந்த மருள் உலகமெல்லாம் மருள் நீங்கி இருள் நிறைந்த உலகத்தை இருளை நீக்கி ஒளியை அழிக்க ஒளியை கொண்டு வந்து மக்களுக்கு செலுத்தல் வேண்டும். ஒளி என்றால் அறிவு, விளக்கம், வெளிச்சம். இருளிலிருந்து மக்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அதனாலே மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞானம் அன்றிடத்தே வல்லலுனை வாட்டி எடல் வேண்டும். ஞானம் என்பது அறிவு சார்ந்தது. அதாவது உண்மை அறிவு, உண்மை இன்பம், உண்மை இறக்கன்னு சொல்லுவார். அந்த உண்மை அறிவு இருக்கின்ற இடம்தான் இறைவனுடைய அருள் பெறுகின்ற இடம். இறைவன் அருளை பெற்றால்தான் அந்த ஞானம் அன்றிடத்தே வல்லலுனை வாட்டி எடல் வேண்டும். அருளும் அன்பும் நிறைகின்ற பொழுது அருள் என்பது அங்கே சுரந்து அருளினால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்வார். அதுபோல ஞானம் அன்றிடத்தே வல்லலுனை வாட்டி எடல் வேண்டும். அந்த ஞான பீடத்தை நான் கண்டு கழித்தால் தானே வாழ்த்த முடியும். அப்படி கண்டு கழிப்பதற்கு எது தேவை? எனக்கு காமம் கோபம் இரண்டையும் ஒழித்து அருளை பெறுகின்ற ஒழுக்க நிலையை எனக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த உலக மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்றால் அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அதே நேரத்தில் இருளாமை உரள வேண்டும். இருள் என்பது அகற்ற வேண்டும். இருள் என்பது இனி மனித குலத்தை அழிக்கக்கூடாது. அந்த இருளை அகற்றி ஒளியை கொண்டு வர வேண்டும். இருளாமை உற வேண்டும் என அடுத்தார் சுகம் வாழ்த்திடல் வேண்டும். எவ்வுயிரும் இன்பமடைதல் வேண்டும். மனித குலம் மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் இன்பமடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பினை எனக்கு நல்குதல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் கேட்கின்றார். அதற்கு அடிப்படை பொருளாமோர் திருவடிவில் உடையாயும் நானும் புணர்ந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே. உன்னை நான் ஒன்றோடு ஒன்று இணைந்து நான் உன்னை தொடர்பு கொண்டு உன்னுடைய அதாவது உன்னுடைய மயமாக நான் மாறுகின்ற பொழுது நீ செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் நான் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு தந்து விடுவாய் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். ஆனால் தான் ஐந்தொழில் வல்லபத்தையும் கொடுத்து விட வேண்டும். அதே நேரத்தில் சினம் காமம் என்ற உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அழிவு பாதையில் என்று என்னை நீக்க வேண்டும். உன்னுடைய நிலையறிந்த அம்மயமாக என்னை மாற்றிவிட வேண்டும். இதையெல்லாம் செய்தால்தான் இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையில் சமநோக்குடன் பொது நோக்குடன் வாழ வைப்பதற்குண்டான வாய்ப்பினை நான் பெற்று சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்கின்றார் வள்ளல் பெருமான். அடுத்ததாக அமலா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்க வேண்டும். அமலா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்கல் வேண்டும். யமராதி தடையென்றும் எய்தாமை வேண்டும். எல்லாமை எல்லாம் செய்வல்லதிறன் எனக் கழித்தல் வேண்டும். யமனாதி தடையென்றும் எய்தாமை வேண்டும். எல்லாம் செய்வல்ல திறன் எனக் கணித்தல் வேண்டும். கமயாதி அடைந்துயிர்கள் எல்லாம் சன்மார்க்கம் காதலித்தே திருப்பொதுவை கழித்தேத்தல் வேண்டும். கமயாதி அடைந்து உயிர்கள் எல்லாம் சன்மார்க்கம் காதலித்தே திருப்பொதுவை கழித்தேத்தல் வேண்டும். விமலாதி உடைய ஒரு திருவடிவில் யானும் விமலா நீயும் கலந்தே விளங்குதல் வேண்டுவனே. விமலாதி உடைய ஒரு திருவடிவில் யானும் விமலா நீயும் கலந்தே விளங்குதல் வேண்டுவனே. இங்கே மனிதனுக்கு வரக்கூடியது மரணம். மரணத்தை பெறுவதற்கு, மரணத்தை அடைவதற்கு, மரணத்தை உண்டாக்குவதற்கு யார் காரணம் என்றால் யமன். யமன் என்ற ஒரு தூதுவனை அனுப்பி உயிர்களை பழிவாங்குவதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அந்த யமன் எவன் ஒருவன் இலை இலை மகனே என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள்.
யமன் என்பது எவனும் கிடையாது. அந்த யமனை விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமும் சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடியை பற்றுகின்றவர்களுக்கு யமன் என்பது அங்கே நெருங்க மாட்டான். ஏனென்றால் நீ காதலிப்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையோ ஆண்களையோ காதலித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காதல் எல்லாம் பொய்க்காதல். அந்த பொய்க்காதலிலே வாழுகின்ற வரையில் நீங்கள் மெய்க்காதல் விரும்பி செல்ல முடியாது. ஆனால் தான் வள்ளல் பெருமான் இங்கே கமையாதி அடைந்து உயிர் எல்லாம் சன்மார்க்கம் காதலித்தே திருப்பொதுவை கழித்தேத்தல் வேண்டும். அப்போ இங்கே காதல் என்பது மெய்க்காதல், மெய்க்காதல் என்பது இறைவனுடைய அன்பை பெறுவது. அன்பை பெறுகின்ற பொழுது அன்பினால் ஊற்றெடுத்து ஓடும் அருளை பெறக்கூடிய வாய்ப்பு இறைவன் மட்டும்தான் நமக்கு வழங்க முடியும். உலக போகத்தில் இருப்பவர்களுக்கு விந்து என்னும் நீர் சுரக்கிறது. அதே நேரத்தில் இறைவனை காதலிக்கின்ற பொழுது அருள் என்னும் திரவம் சுரக்கிறது. இந்த இரண்டிற்கு வேறுபாடு இருக்கின்றது. உலக போகத்திலே மரணத்தை வெல்லுபவர்கள் எல்லாம் விந்து என்னும் சுக்கிலத்தை இன்பமாக கருதி அனுபவிக்கின்றார்கள். அது பெண்ணை காதலிப்பதனால் ஆணை காதலிப்பதனால் உண்டாகக்கூடிய விந்து என்ற திரவம். அதனால் மனிதர்களுக்கு மரணம் வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ள காதலையெல்லாம் ஒழித்து இறைவனுடைய அன்பை காதலிக்க வேண்டும், இறைவனை தொடர்பு கொண்டு காதலிக்க வேண்டும். அதுதான் மெய்யான காதல். இறைவனை தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அவர் வழங்குவதுதான் அருள் என்னும் சுரப்பி, அருள் என்னும் திரவம். அந்த அருளை பெறுகின்ற பொழுதுதான் மனிதனுடைய ஆன்மாவிலே நிறைந்து, உடலிலே நிறைந்து, உயிரிலே கலந்து மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான அந்த தேகமானது அசுத்த போதகாரிய தேகமானது சுத்த போதகாரிய தேகமாக மாற்றி, பிறகு பிரணவ தேகமாக மாற்றி, அப்புறம் ஞான தேகமாக மாற்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்பெருஞ்சோதி தேகமாக மாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். அதனால்தான் இந்த பொய்க்காதல் எனக்கு வேண்டாம், மெய்க்காதல் வேண்டும். இந்த மெய்க்காதல் என்பதுதான் இறைவனை காதலிப்பது. அதனால்தான் வள்ளல் பெருமான் அனுபவ மாலையிலே நிறைய பாடல்களிலே காதலை பற்றி விரிவாக சொல்லியிருப்பார்கள். அதைகளெல்லாம் நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நாம் வேண்டுவது சுத்த சன்மார்க்க வேண்டுதல் எப்படியெல்லாம் இறைவனிடத்தை வள்ளல் பெருமான் அவர்கள் வேண்டி அவர்கள் பெற்ற அந்த ஞானத்தை நமக்கும் பகிர்ந்து கொள்கிறார் என்பதை மிக தெளிவாக சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்ற பாடலிலே தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இதை படித்து அதில் உள்ள கருத்துக்களை ஊன்றி அதன்படி வாழ்ந்தோமானால் நாமும் வள்ளல் பெருமான் அடைந்த இந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற முடியும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.